ஹாய், பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணங்க. உங்கள் பொண்ணு காலேஜ் போனாலும் பரவாயில்ல, இல்லை எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு இல்லை ஸ்கூல் போகிற பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பொண்ணு வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் இருக்கிறாங்களா, ஒரு 10 நிமிஷம் உங்கள் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி அந்த ரொட்டீன் அவங்களோட ஸ்கூல் போயிட்டு வரதில் எவ்வளோ நடக்கும் இல்லைங்களா, அந்த டயத்தில் என்னென்ன நடக்குது, டெய்லி உங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க, சார் என்ன சொன்னாங்க, என்ன நடத்துனாங்க, இல்லை வழியில் யாராச்சும் ஒன்று மிரட்டினாங்களாமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து உட்கார வச்சு மிரட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து கேளுங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல அவங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இன்றைக்கி என்னட்ட தங்கம் நடந்தது, இந்த மாதிரி நீங்கள் நல்லா பாசமாக கேட்டிங்கன்னா அவங்களும் பயம் இல்லாமல் சொல்லுவாங்க. இப்போது சப்போஸ் ஒருத்தவங்க அவங்க வந்து அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் வந்து கொடுத்துருந்தாலுமே நீங்கள் டெய்லி ரொட்டீன் கேட்குறீங்க இல்லைங்களா, டெய்லியும் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறச்ச அதை வந்து சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல தைரியமாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கம்மா அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அண்ட் செக்ஸை பற்றியுமே சொல்லிக் கொடுங்க. தப்பு கிடையாதுங்க குழந்தைங்க